ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 4.4ல 5த் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். 4த் கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் 3rd கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 4.4 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோல 5த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது எக்சர்சைஸ் 4.4ல இருந்து தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃப்ரம் த ஃபிகர்ஸ் given below classify the following pairs of angles into complementary and நான் காம்ப்ளிமெண்டரி. ஓகே, ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ காம்ப்ளிமெண்டரி என்னன்னா, இப்போ ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ். ரெண்டு ஆங்கிள் கிவன்னா அந்த ரெண்டு ஆங்கிள் நீங்க கூட்டினீங்கன்னா 90 வரும். அதான் காம்ப்ளிமெண்டரி. ஸோ காம்ப்ளிமெண்டரி பேர் பண்ணி நீங்க யோசிக்கலாம். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா காம்ப்ளிமெண்டரி பேர் நீங்க யோசிக்கலாம். பேசிக்கா ரெண்டு ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டு ஆங்கிள் கூட்டினீங்கன்னா அதாவது லைக் கூட்டினீங்கன்னா சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ். இஃப் யூ ஹேவ் டூ ஆங்கிள்ஸ், if you have two angles, have two angles and its sum is have two angles and sum of those two angles equal to 90 na they come under this category of complementary angles. ரெண்டு ஆங்கிளையும் கூட்டிங்கன்னா 90 வரும். சும்மா ஒரு ரெண்டு ஆங்கிள் ரேண்டமா கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆங்கிளையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 90 வரும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ 30 60 இதெல்லாம் இப்போ நான் காம்ப்ளிமெண்டரி எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறேன். 30 60 30 degrees and 60 degrees, 90 degrees 0 degree. அப்புறம் வேற என்ன சொல்லலாம், 45 45 45 45. வேற என்ன பண்ணலாம், 1080. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நிறைய நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி ஸோ பேசிக்காக இதுலேருந்து நிறைய வரும். வேற என்ன சொல்லலாம், 1575 1575. வேற 70 20. ஸோ இதெல்லாம் நான் வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் ஐடியா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ பேசிக்காக இந்த ரெண்டு ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட், இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ இது ஓகே தான். ஸோ இந்த வெறும் இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு வேறு இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ல தான். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேர், காம்ப்ளிமெண்ட்ரி தான். பேசிக்காக காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்ட்ரின்னு போட்டுறாங்க. ஸோ 25 + 25 50 தான் வரும். ஸோ டெஃபினட்டாக இது கிடையாது. ஸோ இது ராங். எனக்கு 90 தான் வரணும். 90 வந்தால் தான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்ல முடியும். 50 வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 75 105. இது வந்து 180 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் சொல்லுவாங்க. இது 180. ஸோ டெஃபினட்டாக இதுவும் கிடையாது. இதுவும் தப்பு. 38 + 52 கரெக்டாக வந்துடும். இதுலேருந்து இப்போ 38னா என்ன பண்ணணும்னா 30 + 8 + 52ன்னு எழுதலாம் நீங்கள். இப்போ இதையும் கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 60 வரும். ஸோ 30 + 60 ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ 30 degrees + 60 degrees is nothing but 90 degrees. ஸோ இது காம்ப்ளிமெண்ட்ரி தான். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட், மற்ற எல்லாம் தப்பு. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் ஃப்ரம் த ஃபிகர்ஸ் given below classify the following pairs of angles into supplementary and non supplementary. சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் டெஃபினேஷன் என்ன, அதே மாதிரி ரெண்டு ஒரு சப்ளிமெண்டரி பேர்னு சொல்லலாம். இதை ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 வரணும். ஸோ போன தடவை நம்ம 90 பார்த்தோம் காம்ப்ளிமெண்டரி பேரில், இதில் 180 வரணும். அவ்வளோ சப்ளிமெண்டரி பேர்னா சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஷுட் பி 90 180. சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஷுட் பி 180, ஷுட் கரஸ்பாண்ட் டு 180 degrees. அவ்வளோ. ஸோ இதான் பேசிக்காக சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸோட டெஃபினிஷன். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் பழைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ரீகேப் மாதிரி நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ அந்த பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பேசிக்காக நீங்கள் ரெண்டு கூட்டினீங்கன்னா 180 வரணும். அப்படி இருந்தால் சப்ளிமெண்ட்ரி, அப்படி இல்லைன்னா நான் சப்ளிமெண்ட்ரி. அவ்வளோதான். ஸோ நான் சப்ளிமெண்ட்ரினா எனிதிங் அதர் தேன் 180. சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஷுட் பி எனிதிங் அதர் தேன் 180 இருந்துச்சுன்னா நான் சப்ளிமெண்ட்ரி அர்த்தம். அதர் தேன் 180. ஸோ பேசிக் டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அழிச்சிடறேன். எனிதிங் அதர் தேன் 180னா நான் சப்ளிமெண்ட்ரி. 190 181 வந்தா கூட ரெண்டு கூட்டி 181 வந்தா கூட நான் சப்ளிமெண்ட்ரி தான். ஸோ பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அழிச்சிடறேன். ஓகே, இப்போ என்ன கொடுத்தாங்க, 30 + 120 இது 150 அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 150 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 85 + 95. ஓகே, 85 + 95 நீங்கள் எப்படி எழுதலாம், 80 + 5 + 90 + 5 பேசிக்காக அப்படி கூட எழுதலாம். என்ன பண்ணலாம்னா இந்த 85லேருந்து ஒரு 5 தூக்கி இது கொடுத்துருங்களா, 80 + 5 + 95 அவ்வளோ. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 100 வரும். ஸோ 100 + 80 is nothing but 180. ஸோ 100 + 80 degrees, 100 degrees + 80 degrees is nothing but 180 degrees. So this is clearly supplementary. So second option correct. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ தேர்ட் ஆப்ஷன் போகலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இது பண்ணிக்கிறேன். ஸோ 110 + 110. ஸோ இது கிளியராக வேற எங்கேயோ வருது. 110 + 100
இப்போ 110 ப்ளஸ் 100ன்னு போடலாங்க. 110 ப்ளஸ் 100 ப்ளஸ் 10 போட்டாலே உங்களுக்கு 220 ப்ளஸ் 10 வருது. ஸோ கிளியர்லி 220 உங்களுக்கு வேறு எதாவது ஆங்கிள் வந்து 220 ப்ளஸ் 10 230 வரும். ஸோ கிளியர்லி இது ராங்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ராங்கு. ஸோ இப்போதைக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட் நம்ம பார்த்துருக்கோம். இதான் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் 30 டிகிரிஸ் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக இதுவும் சப்ளிமெண்ட்ரி தான். 150 plus 30 degrees is nothing but 180 degrees. So yes, this is pair of this comes under supplementary pair. Supplementary angles தான் இதுவும் வரும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் அண்ட் செகண்ட் ஆப்ஷன் ஆர் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ செவன்த் கொஸ்டின் போகலாம். ஃப்ரம் த ஃபிகர் நேம் a pair of complementary angles. செகண்ட் கொஸ்டின் என்ன நேம் a pair of supplementary angles. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 90 வரணும், அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஆங்கிள் கூட்டினீங்கன்னா ஸோ sum of two angles பிளாக்ல எழுதிக்கிறேன். Sum of two angles should be 90. Sum of two angles 90 இருந்தால் அது பேர் காம்ப்ளிமெண்ட்ரின்னு அர்த்தம். அதே sum of two angles 180 இருந்தால் அது பேர் சப்ளிமெண்ட்ரின்னு அர்த்தம். இது sum of two angles if it corresponds to 180 னா it's supplementary. 180 degrees தான் சப்ளிமெண்ட்ரி ஆகும். ஸோ இந்த ரெண்டு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ அழிச்சிடறேன். அழிச்சாச்சு. ஓகே, இது அழிச்சிடறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரில் கொஞ்சம் திக்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இது 90 டிகிரிஸ், டிஏசி 90 டிகிரிஸ், அதே மாதிரி டிஏஎஃப் இந்த இந்த எல்லும் 90. ஸோ இதையும் கூட்டிங்கன்னா 90 டிகிரிஸ். பேசிக்காக இந்த பெரிய ஆங்கிள் 90 டிகிரிஸ். ஸோ இந்த ரெண்டு குட்டி ஆங்கிளையும் கூட்டினீங்கன்னா இது ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ஷுட் கிவ் 90. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன்னா இது 90 தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இது 90னா பேசிக்காக என்ன சொல்ல வரேன்னா டிஏசி 90னா டிஏஎஃப்பும் 90 தான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ இதுவும் 90ன்றது உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆங்கிள் கிடைக்கும். அதாவது ஒரு ஹாஃப் சர்க்குலர் ட்ரெண்ட் கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் 180 டிகிரிஸ். ஸோ இது வரணும்னா இதுவும் 90 ஆகும். பேசிக்காக பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ஆங்கிள் சொல்லுவாங்க. இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் பேசிக்காக இதெல்லாம். ஸோ ஏ சிஎஃப் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டிஏ. ஸோ இதுவும் 90 தான். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் பற்றி நம்ம லைட்டாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்னன்னா ஆங்கிள் இஏஎஃப் ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 90 வரும். ஸோ பேசிக்காக இது ரெண்டு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான். ஸோ இப்போ நேம் பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் தான் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 சொல்லலாம். ஸோ ஆங்கிள் 1 நான் எழுத போகிறேன். ஸோ ஆங்கிள் 1 இஸ் நத்திங் பட் ஆங்கிள் இஏஎஃப் அண்ட் ஆங்கிள் இஏடி. வெர்டெக்ஸ் எல்லாத்துக்கும் ஏ தான். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க. வெர்டெக்ஸ் நடுவில் வரும். வெர்டெக்ஸ் தான் நடுவில் வருது. ஸோ இதான் வெர்டெக்ஸ். ஸோ ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் பேர் ஆஃப் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இப்போ பேர் ஆஃப் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் என்ன பண்ணீங்கன்னா இந்த மொத்தமாக எடுத்துக்கணும். ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் டிஏசி. ஸோ ஆங்கிள் எஃப்ஏடி அண்ட் ஆங்கிள் டிஏசி அது ரெண்டும் கூட்டினீங்கன்னா ஆங்கிள் எஃப்ஏடி ப்ளஸ் ஆங்கிள் டிஏசி ஷுட் கிவ் யூ 180 டிகிரிஸ். ஸோ இது ரெண்டு தான் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஸோ நேம் பேர்னா இதையும் சொல்லலாம். இதையும் சொல்லலாம். ஸோ ஆங்கிள் எஃப்ஏடி அண்ட் ஆங்கிள் டிஏசி ஆர் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் சின்ஸ் தே ஆட் அப் டு 180 டிகிரிஸ் ஆகலாம். ஸோ இப்போ 8th கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ அது போதும் நினைக்கிறேன். 7th வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம், 6th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம 5, 6, 7 ஃப்ரம் எக்ஸைஸ் 4.4 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 8th கொஸ்டின் அதாவது சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் எக்ஸைஸ் 4.4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.